Afternoon, students. Today we will discuss about gravitational force. So 10.3 activity. Read the story and answer the following questions. A fox once saw a crow with a biscuit in her beak sitting on a branch, sitting on a tree branch. That's for me, thought the fox, as he walked up to the foot of the tree. ஸோ நம்ம வி ஆல்ரெடி நோ திஸ் ஸ்டோரி எஸ் ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ ஸ்டோரி. ஸோ அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணோம், ஸோ ஒரு க்ரோ வந்து பிஸ்கட் வச்சுட்டு ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, அந்த பிஸ்கட் வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து அடியில் கிட்ட போய் நின்றுட்டு அந்த க்ரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. குட் டே மிஸ் க்ரோ ஹி செட். ஸோ அந்த க்ரோவுக்கு விஷ் பண்ணுது. ஓகேவா, விஷ் பண்ணிவிட்டு ஹவு வெல் யூ ஆர் லுக்கிங் டுடே. ஐ எம் ஷுவர் யுவர் வாய்ஸ் மஸ்ட் பி லவ்லி ஆஸ் வெல். கேன் யூ சிங் எ சாங் ஃபார் மீ ப்ளீஸ். ஸோ உடனே அந்த க்ரோ கிட்ட ஃபாக்ஸ் சொல்லுது, க்ரோ இன்னைக்கு ரொம்ப நீ அழகாக இருக்க. ஸோ அதே மாதிரி உன்னோட வாய்ஸும் கண்டிப்பாக அழகாக இருக்கும். ஸோ எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு அந்த க்ரோ கிட்ட சொல்லுது ஃபாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த க்ரோ என்ன பண்ணுது, த க்ரோ லிஃப்டட் ஹர் ஹெட் அப் அண்ட் பிகன் டு கா. பட் த மோமெண்ட் ஷி ஓப்பன் ஹர் மவுத் த பிஸ்கெட் ஃபெல் டு த கிரவுண்ட். ஸோ உடனே அந்த க்ரோ வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அந்த ஃபாக்ஸ் அந்த மாதிரி சொன்னோன்னே. ஸோ அதை என்ன பண்ணுது, உடனே அதோட தலையை தூக்கிட்டு கான்னு கத்த ஆரம்பிக்குது. ஸோ அப்படி கத்தும்போது என்ன ஆகும், அதனுடைய மவுத்தில் இருந்து அந்த பிஸ்கெட் வந்து கீழே விழுந்துச்சு கிரவுண்டில். த ஃபாக்ஸ் இமீடியட்லி கிராப்ட் இட். கிராப்னாக்கா இமீடியட்டாக போய்ட்டு அந்த ஃபாக்ஸ் வந்து அதை எடுத்துக்கிச்சு. தேங்க்யூ செட் த ஃபாக்ஸ், தட்ஸ் ஆல் ஐ வாண்டட். ஸோ இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் யுவர் பிஸ்கெட் ஐ வில் கிவ் யூ எ பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் த ஃபியூச்சர். டு நாட் ட்ரஸ்ட் ஃப்ளாட்டர்ஸ். ஸோ உடனே அந்த ஃபாக்ஸ் வந்து அந்த பிஸ்கெட் எடுத்துகிட்டு சொல்லுது, ஸோ இந்த பிஸ்கெட் நீ எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் இந்த பிஸ்கெட் கொடுத்ததுக்காக உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ இது உன்னோட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுது. என்ன சொல்லுதுனாக்கா, டு நாட் ட்ரஸ்ட் ஃப்ளாட்டர்ஸ். ஸோ மற்றவங்க சொல்கிற பொய், ஃப்ளாட்டர்ஸ் மீன்ஸ் அந்த ரூமர், வதந்திகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு அது அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகே, கொஷின் பாருங்கள். ஹவு டிட் த ஃபாக்ஸ் கெட் த பிஸ்கெட் ஃப்ரம் த க்ரோ? டிக் யுவர் ரெஸ்பான்ஸ். அந்த க்ரோ கிட்ட இருந்து அந்த ஃபாக்ஸ் எப்படி பிஸ்கெட்டை வாங்கிச்சுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ், த க்ரோ வாஸ் ட்ரிக்டு பை த ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் வந்து அந்த க்ரோ கிட்ட ட்ரிக்னா தந்திரம் பண்ணுறது, தந்திரத்தால் அதை வாங்குச்சின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த க்ரோ வாஸ் அப் ஆன் த ட்ரீ அண்ட் த ஃபாக்ஸ் வாஸ் டவுன் பிலோ. ஸோ க்ரோ மேலே மரத்து மேலே இருக்குது, ஃபாக்ஸ் வந்து கீழே இருக்குது, அதனால தான் கிடச்சிது சொல்கிறாங்க. ஸோ எந்த ஆன்சர் வரும்? ஸோ ரெண்டுமே வரும். ஓகேவா, ஸோ போத் வில் கம் பிகாஸ் ஸோ அதை தந்திரம் பண்ணி வாங்கினாலும் அந்த க்ரோ எங்கே இருந்தது, க்ரோ வந்து மரத்து மேலே இருந்தது, ஃபாக்ஸ் வந்து கீழே இருந்தது. ஸோ அதனால தான் அதுக்கு அந்த பிஸ்கட் கிடச்சிது. ஓகே, ஸோ 2 ஆன்சர் ரெண்டுமே வரும், டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டு யூ திங்க் திஸ் ஸ்டோரி வுட் ஹாவ் பீன் டிஃப்ரெண்ட் இஃப் த ஃபாக்ஸ் வாஸ் அப் ஆன் த ட்ரீ அண்ட் த க்ரோ வாஸ் ஆன் த கிரவுண்ட்? ஹவு? ஸோ இதை வந்து ஜஸ்ட் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக யோசிங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டோரியை. ஃபாக்ஸ் வந்து மரத்து மேலே இருக்குது, க்ரோ வந்து கீழே கிரவுண்டில் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஓகேவா, ஸோ யூ ஹேவ் டு ரைட் யுவர் ஆன்சர். நீங்கள் ஓனாக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சரை அங்கே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், த ஃபாக்ஸ் வாஸ் ஏபிள் டு கெட் த பிஸ்கெட் பிகாஸ் ஈ நியூ த பிஸ்கெட் வுட் ஃபால் டவுன் ஒன்ஸ் த க்ரோ ஓப்பன் ஹர் மவுத். ஸோ வந்து அந்த ஃபாக்ஸ்க்கு தெரிஞ்சு ஆல்ரெடி தெரிஞ்சுது என்னன்னாக்கா, க்ரோ வந்து மரத்து மேலே இருக்குது, அது எப்படி வாயை திறந்தா அந்த பிஸ்கெட் வந்து கண்டிப்பாக கீழே விழும், நம்ம எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அது வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ தேர் இஸ் எ ஃபோர்ஸ் தட் புல்ஸ் அஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் டுவர்ட்ஸ் த எர்த். தட் இஸ் வை when we drop something it falls down. ஸோ ஒரு ஃபோர்ஸ், ஓகேவா. ஸோ அந்த அது ஏன் கீழே விழுந்து அப்படின்னாக்கா, there is a force. அந்த எர்த் ஹாவ் தட் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ எர்த்துக்கிட்ட அந்த ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மேலேருந்து கீழே விழுந்தாலும் அது வந்து தன்னை நோக்கி அதை இழுத்துக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸை மேலேருந்து கீழே தூக்கி போட்டாலும் அது கண்டிப்பாக கீழே வந்து விழும். ஓகே, ஸோ கிராவிட்டி இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எர்த் ஆன் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் which pulls everything towards itself. It is present all around us and acts on all objects. ஸோ கிராவிட்டின்றது ஒரு ஃபோர்ஸ், அது எங்கே இருக்குன்னா எர்த்தில் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், இட் புல்ஸ் எவ்ரி திங் டுவர்ட்ஸ் இஸ், எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அது தன்னை நோக்கி அது இழுத்துக்கும். ஸோ இட் ப்ரெசென்ட் ஆல் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபோர்ஸ் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட், எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் கிராவிட்டி. The following images show some effects of gravity: water falling down a cliff, rain falling to the ground, rock sliding down a hill. ஸோ இது எல்லாமே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னுடைய எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் வாட்டர் வந்து மேலேருந்து கீழே ஃபால் ஆகுது, விழுது, வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது. நெக்ஸ்ட்டு ரெயின். ஸோ ரெயினும் மேலேருந்து கீழே விழுதுலையே அதுக்கு ரீசனும் கிராவிட்டி ஃபோர்ஸ் தான். அதே மாதிரி ராக் ஸ்லைடிங்,
சில நேரம் பார்த்தீங்கன்னா மலைகள்லேருந்து என்ன ஆகும், பாறைகள்லாம் உருண்டு கீழே வரும் இல்லையா? ஸோ அதுவும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஸோ நம்மளுக்கு இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய யூஸ் ஆகுது. வி கேன் பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் சச் ஆஸ் ஸ்கையிங் அண்ட் ஸ்லைடிங் பிகாஸ் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஸ்கைங்னாக்கா ஸ்கேட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த கேம், அப்புறம் அந்த ஸ்லைடிங், ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, ஏன் நம்மளால் பண்ண முடியுதுனாக்கா that is the effect of gravitational force. Earth's gravity prevents everything around us, including atmosphere, from floating off into space. Gravity helps us walk, stand and run. So gravitational force வந்து நம்ம float ஆகாமல் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்ம எப்பவுமே ஃப்ளோட்டிங்கில் தான் இருப்போம். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக வாக் பண்ண முடியுது, ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ரன் பண்ண முடியுது. ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் நம்மளால் பண்ணுறதுக்கு ரீசன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். லெட் அஸ் லேர்ன் ஹவு கிராவிட்டி ஒர்க்ஸ். ஸோ கிராவிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்டிவிட்டி 10.3, observe figure 3 and 4. Gravity acts on the ball in both the scenarios. However, the ball will fall to the ground in only one of the scenarios. Tick the scenario in which you think the ball will fall down. ஸோ ஃபிகர் 3 அண்ட் ஃபிகர் 4 ரெண்டுமே வந்து அந்த பால் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பிக்சரில் எந்த பிக்சரில் இருக்க பால் வந்து கீழே விழுன்னு கேட்டிருக்காங்க. ஃபிகர் 4. பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா அங்கே சீசர் இருக்குது. ஸோ சீசர் வச்சு நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பால் வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். The gravitational force of earth continuously pulls all objects. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டினியூஸாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். However, objects may not fall down if they are supported by another objects. ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேலேருந்து கீழே விழல அப்படின்னாக்கா அதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும், இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸுடைய சப்போர்ட் இருக்கும். In the scenario given in activity 10.3, the ball that is supported by the string will not fall to the ground. But if the string is cut, the ball will fall to the ground. ஸோ அந்த ஆக்டிவிட்டி 10.3ல பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு பாலுமே வந்து அந்த ஸ்ட்ரிங்குடைய உதவியால் தான், அதனுடைய ஹெல்ப் இருக்கிறனால தான், அது சப்போர்ட் இருக்கிறனால தான் அது அங்கேயே இருக்குது கீழே விழாமல். ஸோ அதே ஃபிகர் 4ல் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி விட்டால் என்ன ஆகும், அந்த பால் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழுந்துடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கீழே விழாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸுடைய சப்போர்ட் இருக்கும். சிமிலர்லி த ஃப்ரூட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் ரிமைன் அட்டாச்ட் பிகாஸ் தே ஆர் சப்போர்ட்டட் பை ட்விக்ஸ். ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ட்ரீயில் வந்து அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ரீசன் அந்த ட்விக்ஸோடைய சப்போர்ட் இருக்கிறனால தான் அந்த ஃப்ரூட் வந்து ட்ரீலேயே இருக்குது. ஸ்விங்ஸ் அட் எ பார்க் ஆர் சப்போர்ட்டட் பை ரோப்ஸ் செயின் அட்டாச் டு எ பார். ஸோ ஸ்விங் ஊஞ்சல் வந்து என்ன ஆகும், அந்த ரோப்ஸ் ஆர் செயின் கட்டி வச்சுருப்பாங்க, அது வந்து அந்த பார் அந்த ராடோட அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது கீழே விழாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 10.4. இமேஜின் தட் யூ ஹாவ் த பவர் டு ஸ்விட்ச் கிராவிட்டி ஆன் அண்ட் ஆஃப். ஸோ உங்ககிட்ட கிராவிட்டியோடைய ஸ்விட்ச் இருக்குது, அதை நீங்கள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடட் டிஸ்கிரைப் ஒன் சிச்சுவேஷன் இன் விச் யூ வுட் லைக் டு ஸ்விட்ச் ஆஃப் கிராவிட்டி. யூ மே ஆல்சோ ட்ராயிங் டு ஷோ திஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எந்த சிச்சுவேஷனில் ஆஃப் பண்ணுவீங்க அதை வந்து நீங்கள் டிஸ்கிரைபும் பண்ணலாம், இல்லை ட்ராயிங்கும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹோம் ஃபன். யூ ஹேவ் டு கம்ப்ளீட் அண்ட் சென்ட் டு மீ. தேங்க்யூ சில்ட்ரன்.